வீரயுகநாயகன் வேள்பாரி பாகம் 27. இப்போ நம்ம பாரி கபிலர்கிட்ட அந்த திரையர்களுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முன்னொரு காலத்தில் இந்த பரம்பு நாட்டை சேர்ந்த மாணவர்கள் இருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட ஒரு 8 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் மகன்கள், அவங்கள மட்டும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே பயிற்சிக்கு கூட்டிகிட்டு போவாங்களாம். அப்படி அவங்க பயிற்சிக்கு கூட்டிகிட்டு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் காட்டுக்குள்ளேயே தான் வாழணுமா. ஏன்னா அப்போ தான் அந்த காட்டினுடைய முழு விஷயங்களையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. காட்டில் என்னென்ன இருக்குது, காட்டில் எப்படிலாம் வாழலாங்கிற விஷயத்த தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த 8-15 வயசில் இருக்கக்கூடிய ஆண் மகன்களை மட்டும் ஒருத்தங்க கூப்பிட்டு போவாங்களாமா. அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பேர் தான் தேக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பரம்பு நாட்டில் சாமப்பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ இருக்காமா. அந்த பூ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பூ ஒரு தாட்டி பூக்கும்போது இவன் கூப்பிட்டு கிளம்புவான் ஆண் மகன்களை. அப்படியே காட்டெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு சுற்றி காட்டிட்டு ஒரு 5 வருஷம் அந்த காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா வீடு திரும்பிடுவானா. 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பூ பூக்கும் இல்லையா, அந்த நாள்ல இருந்து அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் பூ பூக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு, ஒரு 5 வருஷம் ரெஸ்ட்டு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா பூ பூக்கும் இல்லையா, அப்போ கூப்பிட்டு கிளம்பிடுவானா எல்லாரையும். இந்த மாதிரி தான் இந்த தேக்கன் அப்படிங்கிறவன் பார்த்தீங்கன்னா அப்படி கூப்பிட்டு போயிட்டு இருந்திருக்கான் அந்த மாணவர்களை எல்லாம். இந்த தேக்கன் அப்படிங்கிறவன் ஒரு நபர் கிடையாது, அந்த மாதிரி கூப்பிட்டு போகிறான் பார்த்தீங்களா, அந்த போஸ்டிங்கில் இருக்கிறவன் தான் தேக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த மாணவர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அந்த மாணவர்களில் ஒருத்தனாக இருந்திருக்கான் நம்ம பாரியுடைய முப்பாட்டன். அவன் பேர் பார்த்தீங்கன்னா சூழிவேல் அப்படிங்கிறவன். இப்போ பார்த்தீங்கன்னா தேக்கன் நம்ம சூழிவேலு அதுக்கப்புறம் ஒரு சில மாணவர்களை கூப்பிட்டுட்டு காட்டுக்குள்ளே போகிறாரு. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை அவர் சொல்லித்தராரு. இதில் ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ளே போன எல்லா பசங்களுமே திரும்பி வந்துட்டாங்கன்னு சொல்லிட முடியாதான். ஒரு சிலர் காட்டுக்குள்ளே செத்துருவானுங்களாம், ஒரு சிலர் காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிடுவானுங்களாம், ஒரு சிலர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் காட்டிலேருந்து திரும்பி வருவானுங்களாம். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நடக்குமா. ஆனால் எப்படி இருந்தாலும் ஆண் மகன்கள் பிறந்துட்டாவே போதும், அவங்க காட்டுக்குள்ளே போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் பரம்பு நாட்டினுடைய விதி. இப்போ நம்ம சூழிவேல் கூட ஒரு சில மாணவர்களை கூப்பிட்டு தேக்கன் பார்த்தீங்கன்னா போயிருக்கான். அப்படி போகிறப்போ நிறையா விஷயங்களை கற்றுக் கொடுக்குறான். அந்த சமயத்தில் தான் நம்ம தேக்கன் பார்த்தீங்கன்னா எந்த டைமில் கரெக்டாக சாப்பிட்ணுமோ அந்த டைமில் தான் சாப்பிட்ணும், அவன் சொன்னால் தான் சாப்பிட்ணும். மற்ற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதி இருக்குது. ஆனால் அன்றைக்கி என்னமோ மாணவர்களுக்கு பயங்கரமாக பசிச்சிருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் ஃபுல்லாக அவன் சாப்பிடவே விடலை நம்ம தேக்கன். அதனால் ரொம்ப பசி எடுத்ததுனால கிழங்க மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறோங்க, கிழங்க சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மாணவர்களெல்லாம் போய் கேட்க, நம்ம தேக்கன் சரி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரே குஷி. அதாவது நேற்று ஃபுல்லாக சாப்பிட விடலை, இன்றைக்காவது சாப்பிட விட்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மரக்கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நெருப்பு பற்ற வைக்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஒரு குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குகையை விட்டு வெளியே போகிறாரு நம்ம தேக்கன். அடடா என்ன தேக்கன் வெளியே போயிட்டாரு, ஒருவேளை நம்ம சாப்பிட்றது பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் நம்ம சூழிவேல். அந்த சமயத்தில் தான் இன்னொரு மாணவன் சரி நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம், சாப்பிட்டக்கப்புறமா போயிட்டு என்ன பிரச்சனை, ஏன் வெளியே போனீங்கன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த நெருப்பை பற்ற வைக்க போகிறான். உடனே சூழிவேல் கையை பிடிச்சி தடுத்து, இல்லை முதல்ல நம்ம தேக்கன் கிட்ட போய் என்ன விஷயம்னு கேட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தேக்கன் கிட்ட போய் கேட்குறாங்க. ஏன் நெருப்பு பற்ற வைக்கும் போது வெளியே வரீங்க, நாங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கலையா, அதனால தான் வெளியே வந்தீங்களான்னு கேட்க, இல்லை கிட்டத்தட்ட அவங்கள உள்ளே கூப்பிட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு காட்டுக்குள்ளே, இன்னுமா நீங்கள் கண்டுபிடிக்கல நான் ஏன் வெளியே வந்தேன்னு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ மற்ற எல்லா மாணவர்களும் யோசிக்கிறாங்க என்ன பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம சூழிவேல் யோசிக்கிறான், அவங்க பற்ற வச்ச அந்த மரக்கட்டை இருக்கு இல்லையா, அந்த மரக்கட்டை பார்த்தீங்கன்னா திரளி மரத்தினுடைய மரக்கட்டையாமா. அந்த மரக்கட்டையிலிருந்து வரக்கூடிய புகை பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு ரொம்ப ஆபத்தாமா. அந்த மக்களுடைய கண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புகை பட்டுச்சுனாவே ஆபத்தாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த திரளி மரக்கட்டையை எடுத்துகிட்டு இவங்க தீப்பத்தை வச்சு சூடு பண்ணலாம், கிழங்க சூடு பண்ணலான்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க. அதை பார்த்து தான் நம்ம தேக்கன் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டார். உடனே அந்த மாணவர்களெல்லாம் ஓ அவ்வளோதான் விஷயமா, சரி இருங்க நான் வேறு கட்டையை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தேட போகிறானுங்க. அப்போ நம்ம தேக்கன் இல்லை இந்த திரளி மரக்கட்டையிலேயே நீங்கள் சூடு பண்ணி சாப்பிடுங்க, அதிலிருந்து வரக்கூட புகையில நீங்கள் தப்பிச்சு போங்க, அந்த புகையில உங்கள் கண்ணுக்கு படாத மாதிரி பார்த்துக்கோங்க, இதுவும் ஒரு வகை பயிற்சி தான், இந்த காட்டுக்குள்ளே இதுவும் ஒரு வகை பயிற்சி தான், புகை கண்ணுக்கு படாத மாதிரி நாம் அதை சூடு பண்ணுறதுமே ஒரு பயிற்சி தான், அதையவே பண்ணுங்கன்னு சொல்லி ஒன்று அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. ஆஹா இதிலிருந்து வர்ற புகை நம்ம கண்ணுக்கு ஏதோ பாதிப்பாயிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. அப்போ தான் நம்ம சூழிவேல் அவன் தான் முன் அந்த திரளி மர கட்டையை கொண்டு வச்சு அதில் தீப்பத்தை வைக்கிறான். அப்படி தீப்பத்தை வச்ச உடனே பார்த்தீங்கன்னா குப்பு குப்புன்னு புகை வருது. நம்ம ஆளுங்க அதாவது அந்த மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புகையை விட்டு கொஞ்சம் விலகி நிற்கிறானுங்க, அப்படியே கண்ணெல்லாம் மூடிக்கிறானுங்க, ஒரு மாதிரி அந்த புகையை கையை வச்சு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கானுங்க, புகையை கிட்டே அண்டை விட மாட்டேங்கிறானுங்க.
அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மெல்ல மெல்லமாக எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கிறத தூரத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு நம்ம தேக்கன். அவங்க என்னதான் பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு. அப்போதான் திடீர்னு ஒரு பெரிய காற்று வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குது. அந்த காற்று அடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா புகை நாலா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு தரையை நோக்கி படுத்துடுறானுங்க, குப்புறப்படுத்துறானுங்க அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம். ஆனால் தூரத்துலேருந்து பார்த்துருந்தா நம்ம தேக்கன் இருக்கார்ல, அவருடைய கண்களுக்கு மட்டும் அந்த காற்று வந்து புகையை எடுத்துகிட்டு வந்து அந்த கண்ணுக்குள்ளே அடிச்சு விட்டுருச்சு. நம்ம தேக்கன் வந்து பார்த்தோன்னா கண்ணை மூடுறதுக்குள்ளேயே அந்த கண்ணுக்குள்ளே புகையை போயிருச்சு. உடனே வந்து பார்த்தோன்னா நம்ம தேக்கனு சூழிவேல் எனது உடனே தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி வந்த நம்ம சூழிவேல் நம்ம தேக்கனை தூக்கிக்கிட்டு அப்படியே ஆற்றுக்கிட்ட ஓடுறான். பின்னாடி மற்ற மாணவர்களும் வந்து பார்த்தோன்னா பின்தொடர பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சூழிவேலுடைய வேகத்துக்கு அவங்களால ஈடு கொடுக்கவே முடியல. உடனே நம்ம சூழிவேல் வந்துட்டு பார்த்தோன்னா ஆற்றுக்கிட்ட போய் ஆற்றுல நம்ம தேக்கனை வந்து பார்த்தோன்னா ஆத்தங்கரையில் வச்சுட்டு ஆற்றுக்குள்ளே குதித்து உள்ளே போய் ஏதோ ஒரு மூலிகை வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வரான். அது ஆற்றுக்குள்ளே தான் இருக்குமாமா. அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அதை எடுத்து கண்ணில் பூசின உடனே இப்போ கொஞ்சம் பார்வை வந்து பார்த்தோன்னா தெளிவாக தெரியுது. அதாவது அந்த புகைப்பட்டா பார்வையே போகிற அளவுக்கு கண்ணுக்கு பிரச்சனை வந்துருமா. ஆனால் அவன் ஏதோ ஒரு மூலிகை கொண்டு வந்து கொடுத்தான் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்யூர், அதுதான் வந்து பார்த்தோன்னா ட்ரீட்மெண்ட்டே. உடனே வந்துட்டு நம்ம தேக்கன் அதை வாங்கி பூசிட்டு கொஞ்சம் கண் தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் லைட்டாக எரிச்சல் இருக்குது. இந்த சமயத்தில் வந்துட்டு மறுபடியும் அதே மூலிகையை எடுக்கிறதுக்காக மறுபடியும் உள்ளே போகிறான். வேணாம் உள்ளே போகாத, இது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு நம்ம தேக்கன். ஸோ அப்படி அவன் ஆற்றுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா அப்படியே நீந்திக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். நம்ம தேக்கன் வந்துட்டு ஆத்தங்கரை ஓரத்தில் உட்காந்துட்ருக்காரு. அந்த சமயமாக பார்த்து ஆற்றுல பெரிய ஒரு வெள்ளம் வந்து பார்த்தோன்னா வர ஆரம்பிக்குது. திடீர் காட்டாறு, அதாவது காட்டுக்குள்ளெல்லாம் ஆற்றுல வந்துட்டு எப்போ வேணால் திடீர்னு தண்ணி வரும், திடீர்னு பகபகான்னு தண்ணி வரும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா திடீர்னு வருது. அப்படி வர்றப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேக்கனை வந்துட்டு மேலே நின்றுட்டு இருந்த மாணவர்கள் எல்லாம் தேக்கனை தூக்கிட்டு மேலே ஏறிடுறாங்க ஆற்றுலேருந்து. ஆனால் அந்த ஆற்றுக்கு நடுவில் இருந்த நம்ம சூழிவேல் மட்டும் மாட்டிக்கிறான் அந்த வெள்ளத்தில். அவனும் வந்து பார்த்தோன்னா அந்த வெள்ளம் பயங்கரமாக அடிக்குது. நம்மளால் எதோ ட்ரை பண்ணி பார்க்குறான், வரவே முடியல. சரி விட்டுறலாம், தண்ணி எங்கே கூட்டிகிட்டு போகுதோ அது கூடவே நாமளும் போயிடலான்னு சொல்லிட்டு அந்த ஆற்று வெள்ளத்தோட வெள்ளமாக இவனும் வந்து பார்த்தோன்னா வரான். ஏகப்பட்ட மரங்களை பிடிக்கிறான், ஏகப்பட்ட கற்களை பிடிக்கிறான். ஆனால் அவனுடைய கைகளில் இருந்து நழுவி போயிடுது. அப்படியே அந்த ஆறு வந்து அவனை அடிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் தான் அந்த ஆற்றுக்கு நடுவில் ஏதோ ஒரு 2 பாறைகள் மட்டும் பெருசாக வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கு. அந்த பாறைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடுக்கில் வந்து பார்த்தோன்னா போய் சிக்கிக்கிறான் நம்ம சூழிவேல். அப்படியே கை கால் எல்லா பக்கமும் கிழிச்சு விட்டுருக்கு. அப்படியே அந்த பாறைக்கு நடுவில் உசுருக்கு போராடிட்டு நின்றுட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் மயக்கமே அடைஞ்சிட்டான் நம்ம சூழிவேல். அப்படியே ரொம்ப நேரம் அங்கேயே கிடக்குறான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியாக ஏதோ ஒரு கும்பல் வந்து பார்த்தோன்னா வராங்க. இது என்ன இடம் அப்படின்னா தேக்கன்லாம் இருந்தாங்கல்ல, அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டான். ஆற்றுலேயே தள்ளி வந்து ஒரு பாறையில் சிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த வழியாக ஏதோ ஒரு கும்பல் வருது. அந்த கும்பலில் ஒரு பெண்மே வந்து பார்த்தோன்னா இருந்திருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து பார்த்தோன்னா தூதுவை அப்படிங்கிறது தான். அந்த பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறைக்கு நடுவில் ஒரு ஆள் இருக்கான் பாருங்க ஆற்றுக்கு நடுவில் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கக்கூடிய கும்பலில் இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்துட்டு, அட அது செத்து போன பொணம்மா ஆற்றுல அடிச்சுட்டு வந்திருக்கு, அதெல்லாம் நாம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொணத்தை பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ஆனால் அவன் இன்னும் சாகலை, உயிர் மூச்சு வந்து பார்த்தோன்னா லைட்டாக இருக்குது. அது அந்த தூதுவை அப்படிங்கிற பொண்ணை வந்து பார்த்து, இல்லை அவருக்கு உயிர் இருக்குது போல், அவரை நம்ம காப்பாற்றிடலாம், காப்பாற்றினக்கப்புறமா கரைக்கு மட்டும் கூட்டிகிட்டு வந்து போட்டுடலாம், கரைக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டக்கப்புறமா அவன் செத்தா சாகட்டும், அது பொணமாக இருந்தால் இருக்கட்டும், அவருக்கு லைட்டாக உயிர் இருக்குது போல், நம்ம முயற்சி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தூதுவை சொல்ல, உடனே சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த கும்பல்லேருந்து 2 பேர் இறங்கி போய் அந்த பாறை இருக்கு இல்லையா, அந்த 2 பாறைக்கு நடுவில் அவன் மாட்டிகிட்டு இருந்தான்ல, அவனை அப்படியே வந்து பார்த்தோன்னா தூக்கிட்டு வராங்க. ஆக்சுவலாக இப்போ வெள்ளம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அமைதி ஆயிடுச்சு. திடீர் காட்டாறு வரும், அந்த காட்டாறு திடீர்னு பார்த்தோன்னா கம்மியாயிரும். அப்படி கம்மியான சமயத்தில் தான் இவங்க வந்து பார்த்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா போய் தூக்கிட்டு வந்து அவனை கரையில் போட்டுடுறாங்க. போட்டுட்டு அவனுக்கு லைட்டாக வந்து பார்த்தோன்னா உயிர் இருக்குது. ஆனால் வெட்டப்பட்ட காயங்கள் இருக்கும் இல்லையா, அங்கேயும் இங்கேயும் கீறி விட்டுருக்கு. அதுலேருந்து ரத்தமே வரல. அப்படி ரத்தமே வரலன்னா அவன் செத்துட்டான்னு அர்த்தமாமா. அந்த மாதிரி ரத்தமே வராத சூழ்நிலையில் தான் கிடக்கிறான். அப்படியே நிறைய தண்ணியுமே குடிச்சு வச்சுருக்கான். ஸோ நம்ம தூதுவை பார்த்துட்டு என்ன பண்ணுறது, இவனை எப்படியாவது காப்பாற்றலாமான்னு சொல்ல, இல்லைம்மா அவ்வளோதான், இவன் செத்துட்டான், இதுக்கு மேலே ஒரு 2 மணி நேரம் கூட இவன் தாங்க மாட்டான், அவ்வளோதான் முடிஞ்சுது, நாம் இவனையெல்லாம் தூக்கிட்டு சுமந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கூடவே நம்ம தூதுவையும் வந்து பார்த்தோன்னா கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ அந்த சூழிவேல் வந்து பார்த்தோன்னா அங்கே படுத்து கிடக்கிறான். திடீர்னு அவனுக்கு முழிப்பு வருது. முழிப்பு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கும்பல் பேசின மாதிரியான விஷயங்கள் அவன் மண்டையில் ஓடுது. யாரோ வந்து நம்ம காப்பாற்றினாங்க, யாரோ பேசினாங்களே, யாருன்னு தெரியல. ஆனால் ஒரு பெண்ணுடைய குரல் மட்டும் அவனுக்கு நல்லா ஆழமாக பதிஞ்சிருச்சு. அந்த பொண்ணுடைய குரலை கேட்ட உடனே அவனுக்கு பயங்கரமாக நம்பிக்கை வந்திருக்கு. அந்த பொண்ணுடைய குரலை கேட்டதுனால தான் அவன் இப்போ முழிச்சிருக்கான். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பொண்ணுடைய குரல் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப நம்பிக்கை ஊட்டிய ஒரு குரலாக வந்து பார்த்தோன்னா மாறிடுச்சு. யாருன்னு தெரியல, யாரோ வந்து நம்மளை ஆற்றுலேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து யோசிக்கிறான்.
அப்படி யோசிக்கும் போது முதல்ல நாம் நெருப்பை பற்ற வைக்கணும். அப்போ தான் நாம் வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்ப நடுங்கிட்டு இருக்கோம், நனைஞ்சிருக்கோம், நாம் நெருப்பு பற்ற வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் கிழங்கும் சாப்பிடல, ஒரு 2 நாளாக அவன் சாப்பிட வேற இல்லை. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய துணியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொல்லிக்காட்டு விதை ஒரே ஒரு விதை மட்டும் இருந்திருக்கு. அந்த விதையை அவன் பார்க்குறான். பார்த்த உடனே அந்த விதையில் பாதி பங்கை மட்டும் எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறான். உடனே 2 பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதை சாப்பிட ஆரம்பிக்குது, அந்த கொல்லிக்காட்டு விதையை. அது வந்து பார்த்தீங்கன்னா காடை. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்டுட்டு அடுத்து பறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது மயங்கி இவனோட கை மேலேயே விழுந்துருது. அந்த மயங்கி விழுகும் இல்லையா, அதை தூரத்துலேருந்து இந்த தூதுவையும் அவனுடைய தோழியும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவன் என்னதான் ஆகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்திருக்காங்க போல். அப்போ அவங்க தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நடந்திருக்குன்னா, அந்த பறவை கொல்லிக்காட்டு விதையை சாப்பிட்டுட்டு மேலே பறக்கும்போது அது அவனுடைய கையில் வந்து விழுந்துருச்சு. பார்க்குறக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, பறவையே எங்கேயோ மேலேருந்து பறந்து வந்து இவன் கையில் விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இந்த பறவையுடைய இறகை வந்து பார்த்தோன்னா ஒடிச்சிட்றான். அந்த கொல்லிக்காட்டு விதையை வந்து சாப்பிட்டு அந்த மயங்கி விழுந்துருச்சு இல்லையா, அதுக்கப்புறம் அந்த பறவை அந்த காடையுடைய அந்த இறகை வந்து பார்த்தோன்னா அவன் ஒடிச்சு எடுத்துடுறான், பறக்க முடியாத மாதிரி பண்ணிடுறான். அடுத்தது இதை சுட்டு சாப்பிட்றதுக்கு நெருப்பு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். எந்திரிச்சும் நிற்கிறான். எந்திரிச்சு நின்ன உடனே இவங்களுக்கு ஷாக்கு. என்னடா 2 மணி நேரத்தில் செத்துருவான்னு சொன்னானுங்க, இவன் என்னடான்னா எந்திரிச்சு நிற்கிறானேன்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இவனுக்கு உடம்பு ஃபுல்லாக வலி, ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டே ஆகணும், அவ்வளோ பசிக்குது வேறு. கையிலே காடை வந்து விழுந்து கிடக்கும்போது நாம் அந்த காடையை சமைக்காமல் எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவன் எந்திரிச்சு நின்ட்டான். அந்த காடைக்காக தான் அவன் எந்திரிச்சே நிற்கிறான். எந்திரிச்சு நின்று ஒரு தூரத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வந்துடுறான். சரி, இந்த கல்லில் எதில் வந்து நம்ம தீ பற்ற வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பால் குரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்காமா. அந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பற்றிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய செடி தான் அது. அதாவது சும்மா 2 கல்லை வந்து நம்ம உரசணும் அப்படின்னா அதிலிருந்து வர்ற தீ பொறி போய் அந்த பால் குரண்டி செடி மேலே பட்டுச்சுன்னா போது பக்குன்னு வந்து பார்த்தோன்னா அது பற்றிக்குமா, அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது. அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா கீழே வேர் பகுதி மட்டும் தண்ணியில் நனைஞ்சிருக்கு, ஆனால் அந்த இலை பகுதி மேலே இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. உடனே அதை எடுத்துகிட்டு வந்து ஆத்தோரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடி இருந்திருக்கு. உடனே அந்த ஆத்தோரமாக போயிட்டு அந்த செடிக்கிட்ட போய் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 கல்லை வச்சு உரசின உடனே தீ பற்றிக்குச்சு. அந்த தீயை வந்து பார்த்தோன்னா அப்படியே வேறு ஒரு இலை தலைகள் மூலமாக அப்படியே கடத்தி கொண்டு வந்து இவன் இருக்கக்கூடிய இடத்துல அந்த தீயை வச்சு அதுக்கப்புறமா அதில் அந்த காடையை வந்து பார்த்தோன்னா சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க நம்ம தூதுவையும் அவளுடைய தோழியும். திடீர்னு அவன் நினச்சான்னா ஏதோ ஒரு பறவை வந்து அவன் மேலே விழுகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு அந்த கல்லை அவங்க பார்க்கல, கல்லில் தான் அவன் உரசினான், ஆனால் அந்த கல்லை பார்க்கல. அவன் ஏதோ கையிலிருந்தே வந்து பார்த்தோன்னா தீயை கொண்டு வந்த மாதிரி இருந்திருக்கு, பார்க்கறதுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி இவன் இவ்வளோ வித்த காட்டுறான்னு சொல்லிட்டு நம்ம தூதுவையும் அவளுடைய தோழியும் வந்து பார்த்தோன்னா ஓடி போய் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்களெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தங்க செத்துருவான்னு சொன்னீங்கல்ல, அவன் எந்திரிச்சு உட்காந்து ஏகப்பட்ட வித்த காட்டிகிட்டு இருக்கான், வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, என்னம்மா சொல்கிறேன், அவன் இந்நேரம் செத்தே போயிருப்பானேன்னு சொல்லி அந்த மக்களெல்லாம் சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் இல்லைங்க வாங்குங்க நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு தூதுவை அவங்கள கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஆத்தோரத்தில் வந்து பார்த்தோன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆத்தோரத்தில் வந்து பார்த்தோன்னா அவனால் ஆற்றுல இறங்கிட்டான், ஆனால் அவனோட உடம்பெல்லாம் வலியாக இருக்குது, அவனால் திரும்பி ஏறி மேலே வர முடியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்காந்துக்கிட்டு கால் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆற்றுல. இந்த சமயத்தில் தான் மேலே வந்து எட்டி பார்க்குறவங்க எல்லாம் கீழே அவன் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் பூசாரி வேறு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இவன் பேயா கீதை இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஊர்லேருந்து பூசாரி வேறு கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. அதுக்கப்புறமா என்னடா இவ்வளோ கூட்டமாக ஆட்கள் வந்து நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம சூழிவேல் வந்து பார்த்தோன்னா திரும்பி மேலே பார்க்குறான். மேலே பார்த்தா நிறைய ஆட்கள் இருந்த மாதிரி தெரில, 1 2 3 பேர் தான் இருக்காங்க, ஒரு 4 5 பேர் தான் இருக்காங்க. ஆனால் அவங்களே ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோன்னா நல்லா பல்கான ஆள்களாக இருக்காங்க. பார்க்குறக்கே அப்படியே கட்டு மஸ்தான் உடல்களோடு அப்படியே மேலே நின்றுட்டு இருக்கானுங்க. கூடவே வந்து தூதுவையும் அவளுடைய தோழியும் வந்து இருக்காங்க. அப்போ தான் அவங்க மேலேருந்து கேட்குறாங்க, ஆமாம் ஏதோ மாய வித்தைகளெல்லாம் நீ செய்கிறையாமே, இப்போ செஞ்சு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கீழே இருந்து நம்ம சூழிவேல் சொல்கிறான், மாய வித்தைகளெல்லாம் எனக்கு செய்ய தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம தூதுவை இருந்துட்டு இல்லை நீ மாய வித்தைகளை செஞ்சதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா இந்த குரல் தான் அந்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான் நம்ம சூழிவேல். அதாவது அவன் மயக்கத்தில் இருந்தப்போ ஒரு பெண்ணுடைய குரல் வந்து நம்பிக்கை கொடுத்துச்சு இல்லையா, அந்த பெண் இவதா போல, இவளுடைய குரல் தான் போல அப்படிங்கிற மாதிரி நம்ம தூதுவையை பார்த்து அப்படியே மயங்கி நிற்கிறான். இப்போ வந்து அவனை அந்த ஆற்றங்கரையிலேருந்து மேலே ஏறுறதுக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவனும் வந்து பார்த்தோன்னா மேலே வந்துடுறான். வந்து நம்ம தூதுவை முன்னாடி நின்னவன் தான், 2 பேர் பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்படியே நம்ம தூதுவையை பார்த்து மெய் மறந்து நிற்கிறான் நம்ம சூழிவேல். அப்படி நின்றுட்டு இருக்கும்போது ஆமாம் ஏதோ ஒரு பறவை வந்து உன் மடியில் வந்து உட்காந்துச்சாமே, அது எப்படி பண்ணேன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க கேட்க, உடனே வந்துட்டு அந்த கொல்லிக்காட்டு விதையில் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதை ஒரு சின்ன பையன்கிட்ட கொடுக்குறான். அந்த சின்ன பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு நிலத்தில் அந்த விதை வந்து பார்த்தோன்னா போடுறான். உடனே வந்துட்டு ஒரு பறவை வருது, அந்த விதையை சாப்பிடுது.
சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த பறவை பறக்க முயற்சி பண்ணுது, அப்படியே மயங்கி விழுந்துடுது. அப்போ தான் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்து, ஆஹா பறவை கூட மயங்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் நீங்கள் பார்த்தீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாம் இது என்ன விதை அப்படின்னு சொல்லி கேட்க, இது வந்து என்ன விதைன்னு வெளியே சொல்லக்கூடாது, எங்கள் குலநாகினியுடைய வாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் நம்ம சூழிவேல். அதே மாதிரி கையிலே நெருப்பு வர வச்சியாமே அப்படின்னு சொல்லி கேட்க, கையிலலாம் நாங்கள் ஒன்றும் நெருப்பு வர வைக்கலங்க, பால் குரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்கு பாருங்க, அந்த பால் குரண்டி செடி மேலே 2 கல்லை வச்சு தேய்ச்சி பாருங்க அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க தேய்ச்சி பார்க்குறாங்க, உடனே பக்குன்னு பற்றிக்குது. இப்படி தாங்க நெருப்பு வர வச்சேன்னு சொல்ல, ஓ இந்த பால் குரண்டி செடியில் நெருப்பு வேற பற்றிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறானுங்க. அட ஆமாங்க நெருப்பெல்லாம் பத்துங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியல போல அப்படிங்கிற மாதிரி நம்ம சூழிவேலுமே சொல்கிறான். உடனே வந்துட்டு, ஆமாம் நான் அந்த பாறைக்கு நடுவில் தானே சிக்கிட்டு இருந்தேன், யார் என்னை எடுத்துகிட்டு வந்து இந்த கரையில் போட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சூழிவேல் கேட்க, நாங்கள் தான் போட்டோம், அதுவும் அந்த பாறையில் தான் நீ சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, எந்த பாறைன்னு திரும்பி பார்த்தா 2 பெரிய பாறைகள் இருக்குது, அது 2 உரசிக்கிட்டு நின்றுட்டுருக்கு, அதுக்கு நடுவில் போயிட்டு சிக்கிட்டு இருந்திருக்கான் நம்ம சூழிவேல். இந்த சமயத்தில் இவ்வளோ பெரிய பாறைகள் 2 அப்படின்னு நெருங்கிக்கிட்டு இருக்கு, இதுக்கு நடுவில் இருந்து என்ன எடுத்தீங்களா, யாருங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ தான் அந்த கூட்டத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், நாங்கள் தான் திரையர்கள் அப்படின்னு.